உங்களுடைய வழிகாட்டி பெரியார் அவமதிச்ச சீமானுக்கு பாடம் கத்துக்கணும், அந்த 10,000 வாங்க விடக்கூடாதுங்கிற அந்த உணர்வு திமுகக்கு இருக்கிற அதே அளவு அதிமுக இருந்திருக்கணும் சார். அதிமுக போட்டிட்டு இருந்தா திமுக 90,000 குறைஞ்சிருக்கும், சீமானுடைய அந்த ஒரிஜினல் 10,000 குறைஞ்சிருக்கும். இன்னொன்று சொல்றோம், அதிமுக இருந்தா சீமானுக்கு போறப்பல பிஜேபி அதிமுக தான் போட்டிருப்பான். பிரதான கட்சிக்கு போடணும், ஜெயிக்க வைக்கணும், திமுகவை தோக்கடிக்கணுங்கிற அந்த உணர்வு தான் பிஜேபிக்கு மேலோங்கி இருக்கும். இத்தனை அரசியல் கணக்கு இருக்கு, சரிதானா? இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. நான் பார்க்குறேன், தேர்தல் முடிவு எதிர்பார்த்தது தான். சீமான் இவ்வளவு ஆபாசமா தான் பேசுகிற அந்த மேடையிலேயே 4 பெண்களை பின்னாடி வச்சுக்கிட்டு குடும்பத்துக்குள்ளேயே பெண்கள்கிட்ட உறவு வச்சுக்கலான்னு பெரியார் சொன்னார்னா, ஆதாரம் இருந்தோ இல்லாமலோ சொல்லிட்டார். ஆதாரத்தை நான் கொடுப்பேன்னு சொன்னார். அவர் சொன்ன அடுத்த நாளே அண்ணாமலை ஓடோடி வந்து சீமான் சொன்னது சரிதான், ஆதாரத்தை நான் வெளியிடுவேன்னு சொன்னார். அப்படி சொன்ன அண்ணாமலை தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டு இருந்த போதே ஒரு தொலைக்காட்சிக்கு போனை போட்டு பேட்டி கொடுக்கிறார். பெரியாரை பற்றி விமர்சனம் வாக்குகளை மாற்ற பயன்படாது. ஒண்ணு இதுதான் நம்மளுக்கு, அவரு தேர்தல் அரசியலுக்கே வந்தவர் இல்லையே. பெரியார் ஒரு பேசு பொருளே அல்ல தேர்தல்ல. அவரால் அவருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டது, கொள்கைகளை அமல்படுத்தின கட்சிகள் எங்க சாதனை தான் சொல்லிட்டு பெரியாருக்கு கிடைச்ச சாதனை அவங்க எந்த பொதுக்கூட்டத்திலையும் பேசுறது இல்லை.